கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாத்துலேயும் ஷாக் வருது அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்க ப்ளக் பாயிண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே எர்த்தில் வந்து லைட்டாக டேம் மாதிரி ஷாக் வருது. ஃப்ரிட்ஜில் டெஸ்டர் வச்சாலும் எரியுது லைட்டாக. அந்த வீட்டில் இருக்க எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயுமே எர்த்தில் வந்து லைன் வரக்கூடாது. அதில் வந்து லைட்டாக டேம் மாதிரி லைன் வருது. எர்த்து ப்ராப்ளம், எர்த்து சரியாக கனெக்ட் ஆகல. அவங்க வீட்டில் கீழே இருக்க மெயின் போர்டில் போய் செக் பண்ணால் எர்த்து கரெக்டாக இருக்குது. அப்போ கீழே மெயின் போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒயரில் நடுவில் எங்கேயோ ஃபால்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான எலக்ட்ரிஷியன்லாம் எப்படி செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கிற போர்டு சாக்கடி சொன்ன இடத்த பிரித்து பார்த்தேன். அந்த போர்டில் எர்த்து லைன் கொடுக்க வேண்டிய இடத்துல லைன் வருது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அந்த போர்ட்லேருந்து எர்த்து எந்த பக்கம் வரும்னு செக் பண்ணணும். ஃப்ரிட்ஜோட பாக்ஸ்லேருந்து அடுத்து அந்த ரூம் லைட்டிங் சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ட் ஆகுது அந்த ஒயரு. அந்த போர்டும் பிரித்து பார்த்தா அங்கேயும் ஃபால்ட் ஆகுது. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அந்த லைட்டிங் பாக்ஸ் எங்கேருந்து எர்த்து வருதுன்னு செக் பண்ணோம். அந்த வீட்டு ஹாலில் ஒரு ரன்னிங் பாக்ஸ் இருந்தது. ரன்னிங் பாக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலாம் கன்சீல்டு ஒயரிங் பண்ணும்போது ஹால்லையோ பெட்ரூம்லேயோ ஒரு மேலே ஒரு பாக்ஸ் ஸ்கொயராக வைப்பாங்க. டிபிலேருந்து அந்த ஸ்பாட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ரூமுக்காக பிரிஞ்சு போவோம். அந்த பாக்ஸை செக் பண்ண தான் எந்தெந்த ரூட்லேருந்து எப்படி ஒயர் போகிற நம்மளுக்கு தெரியும். இவங்க வீட்லேயும் பிரித்து அந்த பாக்ஸை பார்த்தேன். அந்த எர்த் ஒயர் எப்படி வந்துட்டுருக்குன்னு. அந்த ரன்னிங் பாக்ஸ் வந்து வெளியில் அவுட்டரில் ஒரு பக்கம் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, அங்கே போயிருக்கு. இவங்க வீட்டுக்கு டிபிலேருந்து தனித்தனி எடுத்துகிட்டு வரல. ஒரே ஒயர் போட்டு எல்லா ரூம்லையும் லூப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரே ஒயர் எடுத்து வந்து அதிலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூமுக்கும் ஒரே ஒரு எர்த் ஒயர் தான். அந்த மாதிரி எடுத்துன்னு வரக்கூடாது. வேறு எப்படி எடுத்துன்னு வரணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு டிபி பாக்ஸ் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து 3 எடுத்துகிட்டு வருவோம். ஒரு போர்டுக்கும் ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து தனியாக எடுத்து பிரேக்கர் எடுத்துன்னு போகிற மாதிரி எர்த்தும் தனியாக டிபி வரைக்கும் எடுத்துன்னு வரணும். ஃபேஸ் எப்பவுமே நம்ம பிரேக்கரில் மாட்டோம், நியூட்ரல் லிங்கில் மாட்டோம். அதே மாதிரி டிபி பாக்ஸில் எர்த் லிங்க்கும் அதில் எர்த் லிங்கில் டைட் பண்ணிடணும். அந்த மாதிரி இந்த வீட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா, வெறும் எங்கள் வீட்டில் இருக்க டிபி பாக்ஸ் பிரித்து பார்த்துட்டு கீழே இருந்து வர எர்த்து ஃபால்ட்டாக என்னன்றதை டிபி பிரிச்சோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரே இடத்துல நின்று ஒரு போர்டோட எர்த்தை தனித்தனியாக கைட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபால்ட்டு பார்க்கணும். வீட்டுக்கு வெளில ஒரு ரன்னிங் பாக்ஸ் இருந்தது. அதை பிரித்து பார்த்தேன். இந்த ரன்னிங் பாக்ஸ் மூலிமா தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மெயின் ஒயர் உள்ளே போகுது. அந்த பாக்ஸில் பிரித்து பார்த்தா அங்கேயும் எர்த்து ஃபால்ட் ஆகுது. அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபால்ட்டு இருக்கிற இடத்த நம்ம நெருங்கிட்டோம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரன்னிங் பாக்ஸுக்கும் மெயின் போர்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த மெயின் போர்டுக்கும் ரன்னிங் பாக்ஸ் நடுவில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தது. அந்த ஜங்ஷன் பாக்ஸை கட்டி பார்த்தா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய எர்த்து ஒயரை கட் பண்ணி டெமியாக வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த எர்த்து சிவி டச் பண்ண இடத்துல மேலே எங்கேயும் ஷாக் அடிக்கல, கரெக்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட சொன்ன இந்த எர்த் ஒயர் கரெக்டாக இருக்குன்னு. ஒரு மாதம் முன்னாடி அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஏதோ ஒயர் எரிஞ்சிடுச்சு, அப்போ வந்து வேலை பார்த்தாங்க, அவங்க ஏதோ கட் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொன்னார். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் பக்கத்துலேயே ஒரு எர்த் ஒயர் போயிருந்தது. அதுலேயே சிவி அதை கனெக்ட் பண்ணிட்டேன். டெம்பரரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுலேருந்து ஜாயின் பண்ணி மெயின் வரைக்கும் தனியாக ஒயர் போடலான்னு சொன்னேன். கஸ்டமர் அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் வந்து போட்டுருங்க சார் சொல்லிட்டாரு. ஃபால்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் ஏதோ ஃபால்ட் நடக்கும்போது ஏதோ ஒயர் எலக்ட்ரிஷியன் கட் பண்ணாங்கன்னா என்ன ஒயர் எது கட் பண்ணுன்னு கேளுங்க. ஃபால்ட் கிளியர் ஆகிடுச்சு மட்டும் இருக்காதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நடக்கலாம். தேங்க்யூ.